லண்டனில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளில் அவசர ஆலோசனை கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் பங்கேற்ற காட்சி. லண்டன் மார்ச் 3, 2025 தினத்தந்தி செய்திகள். போர் நிறுத்த விவகாரம். லண்டனில் ஐரோப்பிய நாடுகள் அவசர ஆலோசனை, உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனையில் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மோதல். ரஷ்ய உக்ரைன் இடையே நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா ஒரு சமரச திட்டத்தை உருவாக்கி உள்ளது. அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் அதிபருக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்தது. இதை அடுத்து வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது இரு தலைவர்களும் நேருக்கு நேர் வார்த்தைகளால் மோதி கொண்டனர். லண்டன் சென்றார் ஜெலன்ஸ்கி. இதனால் பேச்சுவார்த்தையில் இருந்து பாதியில் ஜெலன்ஸ்கி வெளியேறினார். இதை அடுத்து வெள்ளை மாளிகையில் இருந்து உடனடியாக வெளியேறும்படி ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது குழுவினருக்கு வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உத்தரவு இட்டனர். இதை அடுத்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்றார் ஜெலன்ஸ்கி. பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அருகில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான மாளிகையான லான்காஸ்டர் ஹவுஸில் இங்கிலாந்து பிரதமர் கெய்ரை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். அவரை ஆரத்தழிவு கெய்ர் வரவேற்றார். அங்கிருந்தவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். அப்போது இங்கிலாந்து உங்களுக்கு முழு ஆதரவு உள்ளது, நாங்கள் உக்ரைனுடன் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் துணை நிற்போம் என்று கெய்ர் கூறினார். உக்ரைனுக்கு ஆதரவு. இதன் பிறகு அவர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கி உள்ளோம். இதில் உக்ரைனுடன் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும். உக்ரைனில் அமைதி திரும்ப அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புகிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரம் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதம் மிகவும் முக்கியம். இவ்வாறு அவர் கூறினார். பின்னர் நடந்த முக்கிய பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ரூபாய் 16,000 கோடி கடன் உதவி வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்து ஆனது. ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனை. இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது தொடர்பாக லண்டனில் ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஏற்பாடு செய்து இருந்தார். நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான், இத்தாலி பிரதமர் மலோனி மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், நெதர்லாந்து, நார்வே, போலந்து, ஸ்பெயின், கனடா, பின்லாந்து, ஸ்வீடன், ருமேனியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பங்கேற்றார். இணைந்து பணியாற்றுவோம். கூட்டத்தில் பேசிய இங்கிலாந்து பிரதமர் கெய்ர், ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக தலைமுறைக்கு ஒரு முறை நிகழும் தருணத்திற்கு முன்னேற வேண்டும். உக்ரைனுக்கு நல்ல பலனை பெற்று தருவது நமது கடமையாகும். அது இங்குள்ள ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் இன்றியமையாதது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைனுடன் இங்கிலாந்தும் பிரான்சும் இணைந்து பணியாற்றும் என்று கூறினார். முன்னதாக மாநாட்டுக்கு தொடக்கத்தில்
குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது. அப்போது உக்ரைனுக்கு நாங்கள் துணை எடுக்கிறோம் என்பதை குறிக்கும் வகையில் ஜெலன்ஸ்கியை சுற்றி மற்ற நாட்டு தலைவர்கள் நின்றனர்.